வணக்கம், நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற டாபிக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஆக்சுவலாக வந்து இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கண்டென்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நியூ ஸ்டேட் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1956 நம்ம 2 வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் இல்லையா. 1956க்கு அப்புறமா இந்தியாவில் உருவான மாநிலங்கள் 15th ஸ்டேட்ல இருந்து 29th ஸ்டேட் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரே வீடியோவாக நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம அப்படி ஜென்ரலாக படிக்கும் போது ஓரளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், எப்போ எது உருவாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த நம்ம படிக்கிறது டீட்டெயிலாக படிக்கிறதுனால எப்போவுமே இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த 29 ஸ்டேட்ஸோடைய ஃபார்மேஷன் ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் பார்க்குற மாதிரி தான். ஜஸ்ட் நம்ம வந்து ரிட்டன் நோட்ஸில் இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸ் அப்படின்றது லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்த கண்டென்ட் பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து மாநிலங்கள் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் இருந்து உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் அது கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை ஆயிரும். அந்த செஷன் நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் சோஃபா நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம இன்னைக்கு போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை பேசிக்காக வந்து 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். இந்த சாப்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் சோஃபார் நம்ம ஒரு 4 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரியாம்பிள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் பர்டிகுலராக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல்லேருந்து க்ரௌன் ரூல் வரைக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான ஒரு குவிஸும் நான் அப்லோட் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்ஸ் எல்லாமே, இந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே அஸ் அ பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இதுலேயும் ஒரு 14 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 2 அதனுடைய அனாலிசிஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே அஸ் அ பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவதாக சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். டோட்டலாக 30 வீடியோஸ் இதில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லா விதமான சேலியன்ட் ஃபீச்சர்ஸும் முடிச்சதுக்கப்புறமா கிரிட்டிசிசம் அண்ட் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ஷெடியூல், சோர்சஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 3 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 4th பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிளியராக ப்ரியாம்பிள் பற்றின எல்லா A to Z நோட்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் குவிஸ் 4 சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. சோஃபா நம்ம இந்த வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நியூ ஸ்டேட் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1956 உடைய கன்சால்டேஷன் வீடியோ. அதாவது அதில் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அந்த ரெண்டுத்துமே மர்ஜ் பண்ணி ஒரு ஷார்ட்கட் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அடிஷ்னல் செஷனாக தான் இதை நான் எடுக்கிறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நிறைய பேருக்கு வந்து எந்தெந்த மாநிலங்கள் எப்படி உருவாச்சு, ஃபஸ்ட்டு யூடின்னு சொல்கிறீங்க, அப்புறமா ஸ்டேட்டுன்னு மாறுதுன்றீங்க, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்போ தான் நம்ம விட பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ரிட்டன் நோட்ஸ் தான். நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss the shortcuts. ஆக்சுவலாக வந்து we are going to discuss about the shortcuts on formation of Indian states. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்தியாவுடைய மாநிலங்கள் ஒரு விதமாக இருந்தது. British India, it means before 1947. இந்தியாவில் மாநிலங்கள் எப்படி பண்ணியிருந்தாங்க, பிரிட்டிஷ் இந்தியா உடைய ப்ராவின்சஸ், அதாவது கவர்னர் ப்ராவின்சஸ் அப்படின்ற பேரில் இருந்துச்சு.
அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி சில இது வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த பேஸில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை 1950 டிராஃப்ட் பண்ணி முடித்தோம் இல்லையா? அப்போ இந்தியாவில் கூட எல்லா மாநிலங்களுமே 4 ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்ற மாதிரி உருவாக்கணும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஃபோல்ட் கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம உருவாக்கணும். இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அப்படின்றதுல பிரிட்டிஷ் ப்ராவின்சஸில் டோட்டலாக நம்மக்கிட்ட ஒரு நியர்லி 9 சைட்ஸ் இருக்கும். அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேயும் அந்த மாதிரி தான். பார்ட் பி எல்லாமே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இதுலேயும் 9 இருந்தது. அண்ட் தேர்ட் பொறுத்த வரைக்கும் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். இதில் டோட்டலாக நமக்கு 10 இருந்திருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்தமான் நிக்கோபார், அதில் 9. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 29 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நம்ம முன்னாடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு 29 டிவிஷன்ஸை டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொழி வாரியங்களாக நம்ம எல்லா விதமான மாநிலங்களுமே அரேஞ்ச் பண்ணுறோம். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்போது பாஸ் பண்ணது. ஸோ இதில் இந்தியாவில் டோட்டலாக வந்து 14 ஸ்டேட்ஸும் 6 யூடிஸும் டிவைட் பண்ணுறோம். அண்ட் அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் இப்போது 2021 நிறைய விதமான பைஃபுரிகேஷன் சேஞ்சஸ் இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் அண்ட் யூனியன் பிரதேசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த 1956 உருவானது, எப்படி 2021 உருவானது எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரடக்ஷன் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த 1956 14 ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்துச்சு இல்லையா? இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனில் 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூடிஸ் இவங்கள தான் நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி உருவானாங்க, அந்த பார்ட் ஏபிசிடி அப்படின்னு அந்த 4 கிளாசிஃபிகேஷனில் இருந்து இந்த 14 ஸ்டேட்ஸும் 6 யூடிஸும் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட்டாக பார்த்துருக்கோம். பட் அப்போ வந்து மொத்தமாக பார்த்தனால உங்களுக்கு மேபி ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அதை வந்து இப்போ கிளியராக தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அசாம் ஸ்டேட்டை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத பார்க்கலாம். அசாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உருவானது எப்படி, சாரி ஃபர்ஸ்ட் வச்சு ஆந்திர பிரதேஷ் தான் வரும், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் உருவானது ஆந்திர பிரதேஷ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆந்திர பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட நோட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953 உருவாக்குறாங்க. மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து தெலுங்கு, நான் வந்து ஷார்ட்கட்டாக தான் எழுதுறேன் ஓகேவா. நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் நான் எழுதுகிற நோட்ஸையும் வச்சு நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை பிரித்து உருவாக்குனது தான் ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா ஸ்டேட் அப்படின்றத உருவாக்குனாங்க. பின்னாடி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது 1956 அந்த ஆந்திரா ஸ்டேட்டோட சேர்ந்து ஹைதராபாத் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ் இருந்துச்சு. ஹைதராபாத் ஆக்சுவலாக எந்த கேட்டகரியில் இருந்துச்சுன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்துச்சு. பார்ட் பி கேட்டகரியில் இருந்த ஹைதராபாத்தை ஆந்திராவோட மர்ஜ் பண்ணி உருவாக்கிட்டாங்க. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது பிரிட்டிஷ் ப்ராவின்ஸாக இருந்தது தான். பார்ட் ஏல இருந்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை ஸ்பிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆந்திரா ஸ்டேட்டை உருவாக்கிறாங்க. 1956 லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் உருவாக்கும் போது அந்த ஆந்திரா ஸ்டேட் உருவாயிருக்கு இல்லையா, அதோட ஹைதராபாத் அப்படின்ற பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் மர்ஜ் பண்ணி
நமக்கு 1956ல் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு மொழி வாரியமான மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் உங்களுக்கும் தெரியும் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆக்ஷன் மூலியமாக தான் நம்ம இந்தியா கூட மர்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத ஒரு அடிஷ்னல் நோட்டாக பார்த்துக்குவோம். ஓகே, அண்ட் ஃபர்தராக வந்து 2014ல் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷில் இருந்து தெலுங்கானா வந்து பைஃப்ரிகேட் ஆகி ஃபார்ம் ஆகும். தெலுங்கானா ஃபார்ம்டு, இதிலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஹைதராபாத் ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி தெலுங்கானாவை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆந்திரா பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஸ் இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஸ்டேட் ஃபார்மேஷனில். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அசாம் ஏரியா. ஸோ அசாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பெருசாக வந்து எந்த விதமான விஷயங்களுமே வந்து இதில் நடக்கலை. லைக் நம்மளுடைய பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் பார்ட் ஏ கேட்டகரியில் தான் அசாம் ஏரியா இருந்தது. அதை அப்படியே நம்ம லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் ஸ்பிட் பண்ணும் போது அசாம் அப்படின்னு சொல்லி தனியாகவே உருவாக்கிட்டாங்க. பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த அசாம் ஏரியாவிலேருந்து நிறைய விதமான ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. மணிப்பூர், திரிபுரா, அசாம் இவங்க 3 பேர் மட்டும்தான் இனிஷியலாக இருந்தது. லேட்டராக பார்த்தீங்கன்னா அசாமில் இருந்து யாரெல்லாம் பைஃபுரிகேட் ஆகி வெளியில் வந்தாங்கன்னு பார்க்கும்போது நாகாலாண்ட் ஃபஸ்ட்டு உருவானது, நாட் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். நாகாலாண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து பார்த்தாச்சோ, மிசோரம். ஓகேவா, இவங்க 4 பேருமே அசாம்லேருந்து ஸ்பிட் ஆனவங்க. ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் அசாம் அப்படின்றது அன்னைக்கு 1956ல் அசாம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல், மிசோரம், அசாம் எல்லாம் சேர்ந்து அசாமாக இருந்திருக்கு. இப்போ ஒரு சில காலகட்டங்களில் ஸ்பிட் பண்ணி இவங்க எல்லாருமே வெளியில் வந்திருக்காங்க. இப்போ நமக்கு அசாம் தனியாக ஒரு ஸ்டேட்டாகவும், நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல், மிசோரம் எல்லாம் தனி ஸ்டேட்டாகவும் இருக்காங்க. அண்ட் நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பேலன்ஸ் 2 பேர் வந்து மணிப்பூர் அண்ட் திரிபுரா. அவங்க 2 பேருமே முதல்ல யூடியாக இருந்து இப்போ ஸ்டேட்ஹுட் அந்தஸ்தை வாங்கினவங்க. ஓகேவா, ஸோ ஆந்திரா அண்ட் அசாம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த 14 ஸ்டேட்ஸ் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸில். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி சீரீஸ் பார்க்க போகிறோம். பீகார் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பீகார் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்மளுடைய பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் பார்ட் ஏ கேட்டகரியில் இருந்த ஒரு ஸ்டேட்டு தான். ஓகே, பீகார் அப்படின்றது அப்படியே இருந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இயர் ஆஃப் 2000 பீகாரில் இருந்து ஜார்க்கண்ட் வந்து ஸ்பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகார் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல பீகார் இருந்த இடத்த அப்படியே பீகார்னு சொல்லி நமக்கு 14 ஸ்டேட்ஸ் உருவாக்கும் போது கொண்டு வந்தாச்சு. 2000ல் பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் ஸ்பிட் பண்ணி நமக்கு தனி மாநிலமாக உருவாக்குனாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாம்பே. ஸோ பாம்பே பொறுத்த வரைக்கும் அவங்க 1956ல் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனாங்கன்னா பார்ட் ஏல பாம்பே அப்படின்னு தனியாக ஒரு டெரிட்டரி இருந்திருக்கு. ஓகேவா, அவங்களையும் சேர்த்து பார்ட் பியில் பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து சௌராஷ்டிரா அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அந்த ஏரியா, ப்ளஸ் பார்ட் சியில் கட்ச் அப்படின்னு ஒரு இடம் இருந்திருக்கு. சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸில் கட்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடம். இந்த 3மே சேர்ந்து தான் நமக்கு 1956ல் பாம்பேன்னு உருவாக்குனாங்க. பாம்பே பிரசிடென்சி அப்படின்றது பிரிட்டிஷ் ப்ராவின்சஸாக இருந்த பாம்பே, சௌராஷ்டிராவாக இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட், கட்சாக இருந்த சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். இந்த 3மே சேர்ந்து தான் நமக்கு பாம்பே பிரசிடென்சியாக 1956ல் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் உருவாக்கின ஒரு 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 1960ல் பைஃபுரிகேஷன் நடந்திருக்கும். பாம்பே பொறுத்த வரைக்கும் பாம்பே எப்படி ஸ்பிட் ஆகுதுன்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மகாராஷ்டிரா அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். லைக் மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாருமே மகாராஷ்டிராவாகவும் அண்ட் குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாருமே வந்து குஜராத் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸி அலி கமிஷன் 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்க மாட்டாங்க, சஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படின்னு உருவாக்கல. பட் பின்னாடி நிறைய விதமான கிளாஷ் வந்ததுனால மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளை தனியாக மகாராஷ்டிராவாகவும் குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளை குஜராத்தாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாம்பே பிரசிடென்சியில் இருந்து பாம்பே ஸ்டேட் 1956ல் எப்படி உருவாச்சு, இந்த ஏபிசியோடைய சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. 1960ல் எப்படி பைஃபுரிகேட் ஆகுது அண்ட் குஜராத் அப்படின்றது இந்தியாவுடைய 15வது மாநிலமாக நமக்கு மர்ஜ் ஆயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1956க்கு அப்புறமா வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து குஜராத். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா நம்ம
ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார் அண்ட் பாம்பே இது எல்லாமே கிளியராக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அடுத்து பார்க்க போகிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இவங்க இனிஷியலாக எந்த கேட்டகரியில் இருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆக்சுவலாக அவங்க. அப்போ கண்டிப்பாக பார்ட் பியில் இருக்கக்கூடியவங்க தான். பார்ட் பி பிரின்ஸ்லி ஸ்டேட். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா மகாராஜா ஹரிசிங் கிட்ட நம்ம சைன் பண்ணி இந்தியா கூட மர்ஜ் பண்ணிக்கிட்டோம். அது என்னன்றது டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் இந்த முறையில் தான் இந்தியா கூட அவங்க மர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2019 தான் இதில் மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ 1956 இந்தியாவுடைய ஒரு மாநிலம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்தஸ்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கிடைக்குது. பட் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் வந்து நம்மளுடைய 1950 வந்து பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸே வந்து இதை பண்ணியிருப்பாங்க. 1956 தனி ஸ்டேட் அப்படின்ற மாதிரி அங்கீகாரம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்குது. பின்னாடி 2019 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட்ஹுட் அப்படின்றதுலேருந்து ரிமூவ் பண்ணி 2 விதத்தை உருவாக்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு ஏரியாவும் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவும் உருவாக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே இப்போது ஸ்டேட்ஹுட், இந்தியாவில் மாநில அந்தஸ்து அப்படின்னு இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 படி இவங்களுக்கு இருந்தது. எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அப்படின்னு சொல்லி 2 செப்பரேட்டான ஒரு யூடியாக வந்து உருவாக்குறாங்க. இந்தியாவில் 2 யூடிஸ் வந்து இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆச்சு 2019. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கேரளா. ஸோ கேரளா ஸ்டேட்டை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பார்ட் பி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்ட் ஏல இருந்த மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து ஒரு ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த இது மலபார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்படி எழுதிக்கலாம், மலபார் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மலபார் டிஸ்ட்ரிக்ட் எதில் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருந்தது, பார்ட் ஏல. அவங்களோட சேர்ந்து ட்ரவான்கூர் கொச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு. அது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆக்சுவலாக. ட்ரவான்கூர் கொச்சின் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருந்தது, பார்ட் பி. இவங்களோட சேர்ந்து மைசூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய காசர்கோடு, சவுத் கனரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், காசர்கோடு ஒரு தனி டிஸ்ட்ரிக்டை மட்டும் அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. காசர்கோடு ஆஃப் சவுத் கனரா, தக்ஷிண கன்னடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியாவையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த 3 பேருமே சேர்த்து தான் நமக்கு கேரளா அப்படின்ற ஒரு மாநிலம், மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்லி 1956 உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா எந்த விதமான சேஞ்சஸ்குள்ளேயும் போகலை, பைஃபரிகேஷனுக்குள்ளும் போல, நேம் சேஞ்ச் எதுவும் நடக்கலை. ஸோ கேரளா மாநிலம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, நமக்கு 1956 முன்னாடி கேரளா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் ஒரு சின்ன பகுதியாக இருந்திருக்கு, பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக ட்ரவான்கூர் கொச்சினில் ஒரு ஏரியா இருந்திருக்கும், அண்ட் மைசூர் ஏரியாவில் காசர்கோடு ஆஃப் சவுத் கனரா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, காசர்கோடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 இடத்தையுமே எடுத்து கம்பைன் பண்ணி தான் கேரளா மாநிலம், மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்றத 1956 உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த விதமான மேஜர் சேஞ்சஸ்குள்ளேயும் போகலை. அடுத்து பாருங்கள், 7th பாயிண்ட், 7th ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ். நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் பார்த்துட்ருக்கோம். மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்படி இந்த 1956 அந்த மாநிலத்தை உருவாக்குனாங்கன்னா, அதுக்கு முன்னாடி மத்திய பாரத் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. சாரி, மத்திய பிரதேஷ்னே இருந்துச்சு ஆக்சுவலி. மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அப்படின்னு பார்ட் ஏல ஒரு ஸ்டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து மத்திய பாரத், இது பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆக்சுவலாக. மத்திய பாரத் அண்ட் விந்திய பாரத், இந்த 2மே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட், பார்ட் பி. அண்ட் அவங்களோட சேர்ந்து பார்ட் சியில் போபால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், பார்ட் சியில். இவங்க எல்லாரையுமே மர்ஜ் பண்ணி தான் மத்திய பிரதேசை 1956 உருவாக்குனாங்க. ஓகேவா, மொழி வாரியங்களாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது மத்திய பிரதேஷ், மத்திய பாரத், விந்திய பாரத் அண்ட் போபால், இந்த எல்லா இடத்தையுமே சேர்த்து தான் நமக்கு 1956 மத்திய பிரதேஷ் உருவாக்கப்பட்டிருக்கு.
ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோ. அண்டு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இந்த இயர் ஆஃப் 2000 மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கரை பைஃப்ரிகேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, சத்தீஸ்கர் வாஸ் ஃபார்ம்ட் இந்த இயர் 2000 ஃப்ரம் மத்திய பிரதேஷ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிகார்டிங் மத்திய பிரதேஷ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாநிலத்தை எப்படி உருவாக்குனாங்க அண்ட் அதுலேருந்து ஏதாச்சும் பைஃப்ரிகேஷன்ஸ் ஆயிருக்கா அப்படின்ற விஷயம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபேமஸாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஸ்டேட். ஸோ மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்ட் ஏலேயே பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அப்படின்ற கேட்டகரியே மெட்ராஸ் இருந்திருக்கு. ஸோ மெட்ராஸ் வந்து பெரிய பிரசிடென்சி. அதிலிருந்து நமக்கு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆந்திரா உருவாக்குனாங்க. அதே மாதிரி மலபார் டிஸ்ட்ரிக்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கேரளா உருவாக்கியாச்சு. அண்ட் மைசூரோட சில ஏரியாஸை மர்ஜ் பண்ணி கர்நாடகா உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அஸ் அ மெட்ராஸ் அப்படின்ற பெயர்லேயே நமக்கு 1956 தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கான ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டுச்சு. லேட்டராக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 இந்த மாதிரி நமக்கு மெட்ராஸ் ஸ்டேட் உருவாக்கிடுச்சு இல்லையா. 1969 தான் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1969 தான் மெட்ராஸை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடைஞ்சிச்சு. அது வரைக்குமே மெட்ராஸ் அப்படின்ற பெயர் தான் இருந்தது. 1969 தான் தமிழ்நாடு அப்படின்ற பெயரை மாற்றிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் வந்து எந்த பார்ட்டில் இருந்தது, அதுலேருந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் உருவானாங்க, சின்ன சின்ன இடங்கள்லாம் ஸ்பிட் பண்ணி உருவாக்குனது, அண்ட் லேட்டராக மெட்ராஸ் தமிழ்நாடுவாக எந்த வருஷம் மாறுச்சு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். 9th பார்ட் பொறுத்த வரைக்கும் மைசூர். ஸோ மைசூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது தான் மைசூர். பார்ட் பியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பை போலீஸ் ஆக்ஷன், பை மீன்ஸ் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் தான் நமக்கு மைசூர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அண்டு இல்லை ஆக்சுவலாக வந்து ஹைதராபாத் அப்படின்றதான் பை மீன்ஸ் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன். யா, மைசூர் அப்படின்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருந்தது தான், அது ஜஸ்ட் நமக்கு அப்படியே இருக்கும். இதோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. பார்ட் பியில் மைசூர் அப்படின்னு ஒரு டெரிட்டரி இருக்கும், அதுவும் எழுதிக்கோங்க. மைசூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் பார்ட் பியில். கூர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் சியில் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸாக ஒரு ஏரியா இருக்கும். இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நமக்கு 1956 மைசூர் அப்படின்னு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா 1973 அந்த ஸ்டேட்டோடைய பெயரை கர்நாடகா அப்படின்னு மாற்றினாங்க. 1973 தான் மைசூர் வந்து கர்நாடகா அப்படின்ற பெயரில் நேம் சேஞ்ச் ஆகுது, அதுவும் நோட் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது ஒடிசா. ஸோ ஒரிசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேயே நமக்கு அந்த பெயர் இருக்குது. பார்ட் ஏலேயே ஒரிசா அப்படின்ற பேர் இருக்கும். அதுதான் நம்ம பின்னாடி 1956 உருவாக்கியிருப்போம். பின்னாடி இந்த ஒரிசாவுக்கு ஒடிசா அப்படின்ற நேம் சேஞ்சும் நடந்திருக்கும். ஓகே, அண்ட் 11th பாயிண்ட் வந்து பஞ்சாப். பஞ்சாப் எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நிறைய விதமான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சில ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி தான் பஞ்சாப் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பார்ட் ஏலேயே பஞ்சாப்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஓகே, அது நம்ம எடுத்துக்கிட்டோம். அதோட சில இடங்களை மர்ஜ் பண்ணோம். என்னன்னா பட்டேலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் பியில் இருந்துச்சு. பட்டேலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக ஒரு இடம் இருந்தது பார்ட் பியில், அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நம்ம பஞ்சாப் அப்படின்ற ஒரு ஏரியா பார்ட் ஏ அஸ் வெல் அஸ் பார்ட் பியில் இருக்கக்கூடியதை சேர்த்து 1956 பஞ்சாப் அப்படின்னு உருவாக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ஏரியா வந்து சில கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே போயிருக்கும். 1966 இந்த ஏரியாவில் இருந்து ஹரியானா, ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஹரியானாவாகவும் அண்ட் சண்டிகர் அப்படின்ற ஒரு யூடியும் உருவாக்கியிருப்பாங்க. 1966 சா கமிஷனர் ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் ஏரியாவில் கூட சில ஹில் ஏரியாஸை ஹிமாச்சல் பிரதேஷோட மர்ஜ் பண்ணி ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு தனி ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூடியாக இருந்தது, இப்போ ஸ்டேட்டுன்னு மாற்றிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1966 அண்ட் 71 பொறுத்த வரைக்கும் ஹில் ஏரியாஸை வந்து ஹில் ஏரியாஸ் ஆஃப் பஞ்சாபை ஹிமாச்சலோட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம், பட் இப்போ ஒன்றா பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும்.
ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல இருக்கிற பஞ்சாப் டெரிட்டரி, பட்டியலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் அப்படி இருக்கக்கூடிய பார்ட் பியில் பிரின்ஸ்லி ஸ்டேட் ரெண்டுமே மர்ஜ் பண்ணி பஞ்சாப் அப்படின்னு ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கு. 1966 அந்த ஏரியா வந்து ஸ்பிட் பண்ணுறாங்க. பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு பஞ்சாப் ஆகவும், ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு ஹரியானா அப்படின்ற ஒரு புது ஸ்டேட்டும், அண்ட் சில இடத்த வந்து ஸ்பிட் பண்ணி சண்டிகர் அப்படின்ற ஏரியாவை யூனியன் டெரிட்டரி அப்படின்ற அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபோடைய சில ஹில் ஏரியாஸை ஹிமாச்சல் பிரதேஷோட மர்ஜ் பண்ணி அது வரைக்கும் யூடியாக இருந்த ஹிமாச்சலுக்கு ஸ்டேட்ஹுட் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்க. இந்த எல்லா விதமான சேஞ்சஸுமே பஞ்சாப் சம்மந்தமாக நடந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது 11 இப்போ ராஜஸ்தான் பார்க்கலாம். ஸோ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்ட் பி ஆஸ் வெல் அஸ் பார்ட் சி. ராஜஸ்தான் வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டு தான். பார்ட் பி பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தது எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்ட் சியில் அஜ்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு. அஜ்மர் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸில் ஒரு ஏரியா இருக்கும். இந்த ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி தான் ராஜஸ்தான் அப்படின்ற ஒரு புதிய ஸ்டேட் வந்து 1956 உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான பைஃபுரிகேஷனுக்குள்ளேயும் போகலை அண்ட் நேம் சேஞ்சுக்குள்ளேயும் போகலை. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் எப்படி உருவாக்குறாங்க? ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஏல ஒரு ஸ்டேட் இருந்துச்சா? யுனைடெட் ப்ராவின்ஸ் பார்ட் ஏல ஒன்று இருந்தது, அதை எடுத்துக்கோங்க. அலாங் வித் தட் நமக்கு இது மட்டும்தான் லைக் யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு இருந்த பார்ட் ஏவை உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற பேர் மாற்றி நமக்கு 1956 உருவாக்கியாச்சு. இந்த இயர் ஆஃப் 2000 இதில் இருந்து சில ஏரியாஸை ஸ்பிட் பண்ணி உத்தராஞ்சல் அப்படின்ற பேர் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. அண்ட் தென் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ உத்தரகாண்ட் அப்படின்ற ஏரியா வந்து 2000 பைஃபுரிகேட் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கும் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கேருந்து ஃபார்ம் ஆனாங்க அண்ட் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் வந்து பைஃபுரிகேட் ஆயிருக்கா அப்படின்றது. அண்ட் லாஸ்ட் 14th ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். 1956 மொத்தமாக 14 ஸ்டேட்ஸ் தான். வெஸ்ட் பெங்கால் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஏல இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஸ்பிட் ஆயிருக்கும் இல்லையா? பார்ட் ஏல பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேயே வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அதோட கூச் பிகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது நமக்கு பார்ட் சியில் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவையும் மர்ஜ் பண்ணி நமக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது 1956 உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா எந்த விதமான சேஞ்சஸ்குள்ளேயும் வெஸ்ட் பெங்கால் போகலை. பைஃபுரிகேஷனோ இல்லை நேம் சேஞ்சோ எதுவுமே வந்து இது வரைக்கும் நடக்கலை. ஸோ 14 ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராகவே நமக்கு இதில் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனியன் டெரிட்டரிஸ். 14 ஸ்டேட்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இப்போ லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆந்திரா லைக் டில் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அந்த 4 கிளாசிஃபிகேஷனில் இருந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் மாற்றும் போது எப்படியெல்லாம் மர்ஜ் பண்ணி அந்த 14 ஸ்டேட்ஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா 1956 யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா. in 1956 1956 இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரிஸ் என்ன? டோட்டலாக 6 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைக் டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டெல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்ட் சியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா? அதை தான் நமக்கு தனி யூடியாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அப்படின்னு இருந்தது. டெல்லி அப்படின்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். பின்னாடி இந்த நேம் சேஞ்ச் வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்ற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பார்ட் டியில் இருந்துச்சு. 4 கிளாசிஃபிகேஷனில் பார்ட் டியில் ஒரே ஒரு டெரிட்டரி மட்டும்தான் இருந்தது, அந்தமான் அண்ட் நிக்கோபார். அது நமக்கு தனி யூடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்ட் சி பார்ட் டி ரெண்டுமே வந்து யூனியன் டெரிட்டரியாக தான் வந்திருக்கும். சில சின்ன இடங்களில் அதோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் தேர்ட் வந்து லக்ஷத்தீப்.
ஆக்சுவலி வந்து ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட பேர் வந்து லக்கடிவ் மினிகாய் அம்னிதிவி ஐலாண்ட் அப்படின்னு தான் இருந்திருக்கு. 1973 தான் அவங்களோட பேர் வந்து லக்ஷத்தீப் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி அவங்களோட பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லக்ஷத்தீப் பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்களுடைய இது. மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் செப்பரேட் ஆனாங்க இந்த இயர் 1956. Separated in 1956 and named it as Lakkadiv Minicoy and Amnidivi Island. Later in 1973 it got its name as Lakshadweep. இவங்க 3 பேருமே இன்னைக்குமே இந்தியாவுடைய யூனியன் பிரதேசமாக இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸாக இருக்காங்க. ஓகே, எந்த விதமான மாற்றத்துக்குள்ளேயும் போகலை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதா நம்ம சின்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 1971 வரைக்கும் ஆக்சுவலாக இவங்களை வந்து பார்ட் சியில் தான் இருப்பாங்க. பார்ட்டியில் அந்தமான் மட்டும்தான், மற்ற எல்லா யூடிஎஸ்மே பார்ட் சி தான். 1971 வரைக்கும் அவங்க இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறமா ஸ்டேட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணியிருப்பாங்க. 1971 அவங்களுக்கு ஸ்டேட்ஹுட் அப்படின்னு அந்தஸ்து கொடுக்கப்படுது. பஞ்சாப்லேருந்து ஹில் ஏரியாஸை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி ஹிமாச்சலோடு ஆட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்தியாவுடைய 18வது மாநிலமாக ஹிமாச்சல் பிரதேஷ் உருமாறுது, 18th ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் லைக் பார்ட் சியில் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி தான். சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸில் இந்தியாவுடைய 19வது மாநிலமாக வரும் 1972. 1972 ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து ரீச் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய 19th ஸ்டேட். ஸோ ஈஸியாக அவங்கள ஞாபகம் வச்சுக்க முடியும். யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ஹிமாச்சல், மணிப்பூர், திரிபுரா, இவங்க 3 பேருமே அடுத்தடுத்து உருவாகி இருப்பாங்க. 18th ஸ்டேட், 19th ஸ்டேட் அண்ட் 20th ஸ்டேட். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களால் கிரியேட் பண்ண முடியுதோ கீவேர்டு எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கோங்க. திரிபுராவும் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸாக இருந்தது தான். சேம் 1972 அதே வருஷம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்தியாவுடைய 20வது மாநிலமாக அது சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இவங்க எல்லாருமே யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா இந்த இயர் 1956. 1956 இந்தியாவுடைய டெரிட்டரிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. டெல்லி பார்ட் சி, அந்தமான நிக்கோபார் பார்ட்டி, லக்ஷதீப் 73 மெட்ராஸ் ஸ்டேட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் பார்ட் சி 1971. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்ட் சியில் இருந்தவங்க தான் 1972 ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து கொடுக்குறாங்க. திரிபுரா பொறுத்த வரைக்கும் பார்ட் சி 1972 ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சோஃபார் பார்த்தது யூனியன் டெரிட்டரிஸில் லைக் இல்லை இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் 14 ஸ்டேட்ஸ் எப்படி உருவானாங்க, அந்த 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி உருவானாங்க, அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி இருக்குன்னா லைக் இந்த 15th ஸ்டேட் குஜராத் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் குஜராத் எடுத்திங்கன்னா எங்கேருந்து உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம சின்ன சின்ன நோட் இப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 15th ஸ்டேட்லேருந்து 29th தெலுங்கானா ஸ்டேட் வரைக்கும் ஷார்ட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எங்கேயாவது அமெண்ட்மெண்ட் பயன்படுத்தினாங்க லைக் சிக்கிம்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்துப்போம். அதே மாதிரி யூடி பொறுத்த வரைக்கும் இந்த 6 UT அப்படின்னு இருக்கிறது நமக்கு பின்னாடி 8 மாறி இருக்கும். அந்த அடிஷ்னலாக ஆட் ஆன அந்த 5 UTs என்னது, ஏன்னா இங்கே இருக்கிறது 3 UTs தான் நமக்கு இப்போவும் இருக்குது. அடிஷ்னலாக ஆட் ஆன 5 UTs எப்போ ஆட் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். States formed after 1956. So நம்ம அந்த ஃபார்மேட்ல பார்க்கலாம். States formed after 1956. So ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியாவுடைய 15th ஸ்டேட்டா வந்தது எது? 14 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு முன்னாடி லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட 15th ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். குஜராத் பொறுத்த வரைக்கும் 1960 ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் பாம்பே டெரிட்டரியில இருந்து குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளை செப்பரேட் பண்ணி இதை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 1960 May 1 ஆக்சுவலா அவங்களுடைய ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். இந்தியாவுடைய 15th ஸ்டேட்டா குஜராத் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க.
அடுத்ததாக இந்தியாவுடைய 16வது மாநிலம் 16th ஸ்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்து. இயர் வந்து 1963ல ஃபார்ம் ஆகுறாங்க. நாகாலாந்து பொறுத்த வரைக்கும் அசாம் ஏரியால இருந்து நாகா ஹில்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது. நாகா ஹில்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் அசாம் ஏரியா. அண்ட் அதனுடைய சம்மந்தப்பட்ட நோட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இந்த ஹிண்ட் வேர்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க போதும். அண்ட் இந்தியாவுடைய 17வது மாநிலமாக 17th ஸ்டேட்டா இந்தியால உருவானது 1966ல ஹரியானா அப்படின்ற ஒரு ஏரியா. ஓகே, பஞ்சாப்ல இருந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை செப்பரேட் பண்ணி ஹரியானா ஃபார்ம் ஆயிருக்கும். ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் from Haryana. Sorry, from Punjab. பஞ்சாப்ல இருந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தனியாகவும் பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புள் தனியாகவும் சண்டிகர் அப்படின்ற ஒரு டெரிட்டரியும் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஸோ இந்தியாவில பொறுத்த வரைக்கும் 15th ஸ்டேட், 16 and 17 என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக 18th ஸ்டேட் எதுன்னு பார்க்கலாம். 18th ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ், இயர் பொறுத்த வரைக்கும் 1971ல ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இனிஷியலா இருந்தே யூடியா இருந்தவங்க. யூடி ஃப்ரம் 1956 சாரி நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க 1956 இருந்தே யூடியா தான் இருக்காங்க. பஞ்சாப்ல இருந்து சில ஹில் ஏரியாஸை எடுத்து இவங்க கூட மர்ஜ் பண்ணி merged with Punjab from Punjab merged. அதுக்கப்புறமா 1971ல அவங்களுக்கு ஸ்டேட்ஹுட் அப்படின்ற அந்தஸ்து கிடைக்குது. அண்ட் தென் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது 19th ஸ்டேட்டா இந்தியாவில் ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்தியாவுடைய 19வது மாநிலம். இயர் பொறுத்த வரைக்கும் 1972ல ஆக்சுவலா வந்து 3 ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஒரே வருஷம் 3 ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது மணிப்பூர். ஓகே, இவங்க 3 பேருமே வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா 3 பேருமே யூடியா இருந்து ஸ்டேட்ஹுட் ரீச் பண்ணவங்க தான். மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் லைக் அசாம் ஏரியால இருந்து ஃபார்ம் ஆனவங்க தான், ஃப்ரம் அசாம் ஏரியா. And as well as UT from 1956. அதே வருஷம் இந்தியாவுடைய 20வது மாநிலமாக சேம் 1972 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா திரிபுரா ஃபார்ம் ஆயிருக்கும். So UT from 1956 லேட்டரா ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா ஃப்ரம் அசாம் வராது, யூடி ஃப்ரம் 1956 மட்டும். யூடி ஃப்ரம் 1956. 21வது மாநிலம் 21st ஸ்டேட் பாத்தீங்கன்னா சேம் இயர் தான் 1972. மணிப்பூர், திரிபுரா அண்ட் தென் மேகாலயா. இவங்களும் சேம் திங் தான். மேகாலயா பொறுத்த வரைக்கும் என்ன அசாம் ஏரியால இருந்து ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. லைக் அசாம் ஏரியா ஸ்பிளிட் பண்ணது இவளுக்கு தனியா வந்து ஸ்டேட்ஹுட் ஃபார்ம் பண்ணும் போதே ஸ்டேட்ஹுட் அப்படின்ற அந்தஸ்து 1972ல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இந்தியாவோட 18 ஸ்டேட் 19, 20 and 21 யார் யார் அப்படின்றத பாத்துக்கோ. இந்தியாவோட 22வது மாநிலம் 22nd ஸ்டேட் இன் இந்தியா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சிக்கிம். இயர் பொறுத்த வரைக்கும் லைக் 22nd ஸ்டேட்ல வந்து 1975ல அவங்க ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நிறைய விதமான மாற்றங்களுக்குள்ள போயிருக்கும் இந்த ஸ்டேட் பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஃபார்ம் ஆகுறது அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் ஃபார்ம் ஆகிறாங்க. அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் தான் ஃபுல் ஸ்டேட்டோட வந்து ரீச் பண்றாங்க. இந்த ஸ்டேட்டஸ்ல அவங்களுக்கு எந்த விதமான சாட்டிஸ்பாக்சன் இல்லாததுனால ரெஃபரண்டர் மூலயமா இந்தியாவுடைய ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டேட்டாக சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ இனிஷியலி வந்து அசோசியேட் ஸ்டேட் தான் 35th அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்தியாவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஆர்டிக்கல் உருவாக்கப்பட்டிருக்கும், ஆர்டிக்கல் 2A அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் 10th ஷெட்யூல் அப்படின்றதும் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே ஃபர்தரா வந்து அடுத்த அமெண்ட்மெண்ட்லயே ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டேட்டா வரதுனால இது எல்லாமே வந்து ரிப்பீல் ஆயிருக்கும். ஸோ இந்த 36th அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்தியாவுடைய 22வது மாநிலம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கம்ப்ளீட்டா இவங்க வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்ஹுட் அப்படின்ற அந்தஸ்தை ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் தென் இந்த இது மூலயமா அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 371F, அதாவது சிறப்பு அந்தஸ்துகள் சில மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில 371Fல இந்த சிக்கிம் ஸ்டேட் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அஸ் வெல் அஸ் ஃபோர்த் ஷெட்யூலையும் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இந்தியாவுடைய ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டேட்டா மாறினதுனால இவங்களுக்கு சில ரெப்ரஸன்டேஷன் நம்ம கொடுத்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூலையும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே சிக்கிம் ஸ்டேட்ஸ் மூலயமா நடந்த மாற்றங்கள். இனிஷியலா அவங்க அசோசியேட் ஸ்டேட்டா இருக்கும் போது என்ன மாதிரியான பொசிஷன்ஸ் இருந்தது, பின்னாடி இந்தியாவோட ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டேட்டா மாறும்போது என்ன பொசிஷன். 35th அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1974 இயர், ஓகேவா. அதுக்கப்புறம் தான் 36வது அமெண்ட்மெண்ட் 1975 மூலயமா இந்தியாவுடைய 22வது மாநிலம் அப்படின்னு அந்தஸ்து சிக்கிம் ரீச் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா 23rd, 24 and 25 இந்தியாவுடைய 23வது மாநிலம் 23rd ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மிசோரம் அப்படின்றது. ஒரே வருஷம் 3 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, 3 ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இயர் வந்து 1987ல. மிசோரம் முன்னாடி சொன்ன மாதிரி அசாம் ஏரியால இருந்து ஸ்பிளிட் பண்ணிடும், ஃப்ரம் அசாம் ஏரியா. ஓகே, இந்தியாவோட 24வது மாநிலம் என்னன்னு பார்க்கலாம். 24th ஸ்டேட். ஸோ 24th ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் சேம் இயர் 1987ல அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட். அருணாச்சல் பிரதேஷ் இதுவும் வந்து ஃப்ரம் அசாம் ஏரியா தான். அசாம்ல இருந்து நம்ம 4 ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அருணாச்சல் பிரதேஷ். இந்தியாவோட 25வது மாநிலம் 25th ஸ்டேட் வந்து கோவா. சேம் 1987 தான். கோவா பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியும் போர்ச்சுகீஸ் டெரிட்டரியா இந்தியாவில இருந்தது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா 1962 வரைக்கும் யூடி டில் 1962 சாரி 1962 தான் ஆக்சுவலா நம்ம வந்து யூடி ஃப்ரம் 1962 இந்தியாவோட யூனியன் பிரதேசமா 1962ல இருந்து இருக்காங்க டில் 1987. அண்ட் தென் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டேட்ஹுட் வந்து கொடுக்கப்படுது. அண்ட் இனிஷியலா இந்தியாவோட யூடியா இவங்களை அனௌன்ஸ் பண்ணது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது பின்ன லைக் கோவா, டாமன், டையூ இவங்க 3 பேருமே வந்து இந்தியாவுடைய யூடியா அனௌன்ஸ் பண்ணும் போது 12th அமெண்ட்மெண்ட் மூலயமா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 12வது அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்தியாவோட யூடியா கோவா, டாமன், டையூ இந்த 3 இடங்களுமே வந்து இந்தியாவோட யூடியா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி நமக்கு வந்து அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோ. அண்ட் அதே மாதிரி 1987க்கு அப்புறமா இந்த இயர் ஆஃப் 2000 3 ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். 26th ஸ்டேட், 27 and 28. 26, 27 and then 28. இந்த 3 மாநிலங்களும் ஒரே வருஷம் தான், இந்த இயர் ஆஃப் 2000. எந்தெந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 26வது மாநிலம் வந்து சத்தீஸ்கர். அடுத்ததாக வந்து உத்தரகாண்ட் from Uttar Pradesh and then Jharkhand from Bihar. So Chhattisgarh வந்து from Madhya Pradesh,
Uttarakhand from Uttar Pradesh, and Jharkhand from Bihar. ஓகேவா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. 26, 27 and 28 ஸ்டேட்ஸ் ஆக இவங்க 3 பேருமே வந்திருப்பாங்க. ஸோ அடுத்ததாக 29வது மாநிலம் 29th ஸ்டேட் தெலுங்கானா அப்படின்ற ஸ்டேட் வந்து இந்த இயர் ஆஃப் 2014 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செப்பரேட்டட் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். Separated from Andhra Pradesh. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய 29 மாநிலங்கள்ல 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 29 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ஸ்டேட்டோட அந்தஸ்துல இருந்து ரிமூவ் பண்ணி அவங்கள 2 யூனியன் டெரிட்டரியா ஸ்பிளிட் பண்ணாங்களோ அப்ப இந்தியாவோட மாநிலங்கள் வந்து 28ஆக குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்க லைக் கேட்கும் போது இந்தியாவுடைய 15 ஸ்டேட், 17 ஸ்டேட், 18 ஸ்டேட் அந்த மாதிரி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஆனா ஃபார்ம் ஆனதை வச்சு நீங்க அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. கால வரிசைப்படுத்துக, கிரானலாஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மேபி சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டோட நம்பர் பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு. அப்படி கேட்டாங்கன்னா இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுதான் ஆக்சுவல் நம்பர். 2019 நடந்த சேஞ்சஸ் மூலியமா நமக்கு இந்தியாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 28. ஆனா இத்தனாவது மாநிலமா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே ரிமைன்ஸ் சேம். அடுத்து இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவோட 30வது மாநிலம் 30th ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வரும். பட் ஓவரால் கவுண்ட் வந்து பார்க்கும்போது நமக்கு 28 அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாடி நமக்கு 14 ஸ்டேட்ஸ்லயே வந்திருக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சில நம்பர்ஸ் இருக்கும்போது அவங்க அந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அதனால ஆனா அந்த ஆர்டர் மட்டும் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட் வந்துச்சு அண்ட் எந்த ஸ்டேட் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் நான் வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கீவேர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் நம்ம யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இன்னைக்கு பிரசென்டா நம்ம இருக்கக்கூடிய 8 யூனியன் டெரிட்டரிஸ் என்னன்றத கிளியரா பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் என்னன்னா நமக்கு இயர் வந்து தெரியும் இல்லையா? 1960, 1963, 1966, 1971 and then 1975. 1972ல 3 ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதை நம்ம தனியா எழுதிக்கலாம். 1960ல வந்து குஜராத், 1963ல நாகாலாந்து. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவரால் எழுதிடுறேன். 66 பொறுத்த வரைக்கும் ஹரியானா, 71 பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல். அதுக்கப்புறமா நமக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 3 ஒன்னா உருவாக்கி இருப்பாங்க. 1972 பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 3 ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். பர்டிகுலர் ஆர்டர்ல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. மணிப்பூர், திரிபுரா அண்ட் மேகாலயா. அண்ட் தென் 1975ல சிக்கிம் ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த இது நான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1987 ஒரு 3 ஸ்டேட் வந்து உருவாயிருக்கும் கண்டினியூஸ் ஆர்டர்ல. மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், அண்ட் தென் கோவா. இவங்க 3 பேருமே 1987ல. அண்ட் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2000 கண்டினியூஸா 3 சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். கண்டிப்பா வந்து எந்த ஸ்டேட் 22nd 25 அந்த மாதிரி கேட்க சான்ஸ் குறைவு தான். பிகாஸ் இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த கன்ஃபியூஷனுக்குள்ள வந்ததுனால மேபி கேட்டாலும் நீங்க அதே ஆர்டர்ல வந்து லைக் குஜராத் வந்து 15வது மாநிலம்
அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு நீங்க கடகடன் ரீகால் பண்ணி எழுதிடலாம். ஸோ மெமரைஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க, பட் நாட் மேண்டேட்ரி. நீங்க அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் இந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இப்போ நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கு இல்லையா? 2014 வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா. ஸோ நமக்கு 3 இயர்ஸ் ஸ்பிட் ஆனதுனால கொஞ்சம் ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 மட்டும் இண்டிவிஜுவல் ஞாபகம் வச்சுக்கணும். 60 வந்து குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல். அந்த 1972ல 3, 1975ல 1, 1987ல 3, 2000ல 3 அண்ட் 2014ல தெலுங்கானா. இப்போ நம்ம சொல்ல போற ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா, ஒரு ட்ரிப் போற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ண மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ நோட் பண்ணி பாருங்க. ஸோ குணா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அண்ட் ஹாரி அப்படின்ற இன்னொரு ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ குணா அப்படின்னா GU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குஜராத் அண்ட் NE ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாகாலாந்து. ஹாரி அப்படின்றது ஹரியானா எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் வந்து ஹிமாச்சலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றாங்க. ஓகே, ஹிமாச்சல் அப்படின்றது. ஸோ இதுக்கு நம்ம வந்து நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மணிப்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க. அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து லைக் திரும்பி பாக்குறாங்க அப்படின்ற இடத்துல திரிபுரா வந்துடும். இந்த மணி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு திரும்பும் போது லைக் இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. யாரும் பாத்தீங்கன்னா மேகாலயா அப்படின்னு, மேகா அப்படின்ற பொண்ணு. மேகாலயா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ என்ன பண்றான்னா, லைக் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பட்ஜெட்டா சிக்கனமா வந்து ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணணும், பட்ஜெட் பிளான் ரெடி பண்ணணும். அதை நம்ம ஃபர்தரா ரெடி பண்ணிக்கலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த சிக்கனமா அப்படின்றதுக்கு சிக்கிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டாங்களா? இப்ப மேகா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய மிஸ் அருணா அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து சாட் பண்றான். ஓகேவா? அதனால மிசோரம் எடுத்துக்கோங்க. மிஸ் அருணா அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷ். அவங்க கிட்ட என்ன கேக்குறான்னா, கொய்யா சாப்பிட்டுக்கிட்டே, கோவா இருக்கல கொய்யான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொய்யா சாப்பிட்டுக்கிட்டே கோவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டுக்கிட்டே சாட் பண்றான் சத்தீஸ்கர். இந்த மாதிரி நாங்க இந்த பிளான் போட்டிருக்கோம், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹிமாச்சலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த அருணா மேம் வந்து கொஞ்சம் காண்டாயிடுறாங்க, டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டாடுறாங்க. அந்த இடத்துல உத்தரகாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டென்ஷன்ல அவங்க கொஞ்சம் ஜர்க், அதாவது இவ டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கா, பட் அவங்க வந்து ஒரு சைலன்ஸ், ஒரு ஜெர்க் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஷாக்ல இருக்காங்க, இவங்க எல்லாம் போறாங்களே அப்படின்ற ஒரு ஷாக்ல ஜெர்க் ஆகி நிக்கிறாங்க. ஸோ ஜார்க்கண்ட். இவ வந்து சொல்லுங்க மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெல் மேம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா. ஸோ தெலுங்கானா. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலா ஒரு ஸ்டோரி. நமக்கு பாக்குறதுக்கு மேபி இதுவா இருக்கலாம், ஃபன்னியா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு இன்கேஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் போது இந்த ஸ்டோரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு இன்னைக்கு படிக்கும் போது நமக்கு இந்த ஆர்டர் வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கும். பட் பின்னாடி நம்ம ரீகால் பண்ணும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இயர் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு செட் ஆஃப் இயர்ஸ் வந்து குரூப்பா நம்ம பிரிச்சதுனால ஈஸியா தான் இருக்கும். பட் இந்த ஸ்டோரி குணாவும் ஹாரியும் ஹிமாச்சல் போறாங்க, அதுக்காக மணி சேர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. டிசைட் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது மேகா வரா. நம்ம எல்லாருமே சேர்ந்து போடலாம்னு சொல்றா. ஸோ அப்ப நம்ம ஒரு சிக்கனமான ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி போயிட்டு வரலாம்னு டிசைட் பண்றாங்க. ஸோ மேகா வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய மிஸ் அருணாக்கு கொய்யா சாப்பிட்டுக்கிட்டே சாட் பண்றா. இந்த மாதிரி நாங்க ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லவும் அந்த மிஸ் கொஞ்சம் காண்டாகிறாங்க. அதனால ஒரு ஜெர்க் கொடுக்குறாங்க. அந்த ஜெர்க் அந்த சைலன்ஸை பேஸ் பண்ணி இவ மேகா வந்து சொல்லுங்க மேம், டெல் மேம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றா. அவ்வளவுதான். இந்த ஸ்டோரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் அண்ட் தெலுங்கானா எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த க்ளூ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அடுத்து வந்து உத்தரப்பிரதேஷ் பத்தி, சாரி, யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி பார்ப்போம். இன்னைக்கு இந்தியால பிரசன்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா இன் 2021. பின்னாடி நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நான் வீடியோ ஏதாவது அப்டேட் பண்ணி போடுறேன். இப்போ நடைமுறையில 2021 இன்னைக்கு நம்ம பிரசன்ட் லைக் ஜூலை மந்த் எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் தான் இருக்கு.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டோட்டலா 8 யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியால இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கிறத எழுதிக்கலாம். லைக் டெல்லி அண்ட் அந்தமான் நிக்கோபார் இவங்க எல்லாருமே காமனா இருக்காங்க. ஸோ டெல்லி. ஸோ டெல்லி பொறுத்த வரைக்கும் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்ற பெயர் தான். நம்ம பின்னாடி அடுத்த வீடியோல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதுல எந்த அமெண்ட்மெண்ட் இயர் எல்லாமே நான் சொல்றேன். நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி இல்ல நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் அந்த மாதிரி வரும். ஆனா அடுத்ததா வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து 1956ல இருந்தே இந்தியாவுடைய யூனியன் டெரிட்டரிஸா இருக்காங்க. ஸோ லக்ஷத்தீப் முன்னாடி வந்து லக்கடிவ், மினிகாய், அம்னிதீவி ஐலாண்ட் அப்படின்னு இருந்தது. 1973ல வந்து லக்ஷத்தீப் அப்படின்ற நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரம் தி பிகினிங் இருக்காங்க. இது போக நம்ம ஃபாரின் டெரிட்டரிஸ் அக்வயர் பண்ணதுல டாமன் டையூ ஃபர்ஸ்ட் வந்து தாதர் நாகர் ஹவாலி நம்ம ஆக்குபை பண்ணியிருப்போம். டாமன் டையூ அண்ட் தாத்ரா அண்ட் நாகர் ஹவாலி. இவங்களை பொறுத்த வரைக்கும் டாமன் டையூ இருக்கு இல்லையா, அவங்க கோவாவோட சேர்ந்து 12th அமெண்ட்மெண்ட்டை நம்ம இந்தியாவில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இவங்க வந்து லைக் நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். இவங்க வந்து 12th அமெண்ட்மெண்ட் மூலயமா இவங்க வந்து 10th அமெண்ட்மெண்ட்ல இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை ரீச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2019ல இவங்க ரெண்டு பேருமே மர்ஜ் பண்ணிட்டாங்க. தனித்தனி யூட்டியா இருந்ததை ஒன்னா மாத்திட்டாங்க. அது வரைக்கும் 2 யூட்டியா இருந்தவங்க தான். அண்ட் புதுச்சேரி இனிஷியலா வந்து பாண்டிச்சேரி அண்ட் தென் நேம் சேஞ்ச் ஆச்சு. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து 14th அமெண்ட்மெண்ட் 1962. ஓகேவா? 14th அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்தியாவோட யூனியன் டெரிட்டரி அப்படின்ற அங்கீகாரத்தை இது வந்து 1954 நம்ம வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாலும் அக்வைர்ட் டெரிட்டரி அப்படின்ற பேர்ல தான் இருந்துச்சு. 1962ல இருந்துதான் யூனியன் டெரிட்டரியா இந்தியால இருக்கு. 14th அமெண்ட்மெண்ட் 1962. ஸோ அண்ட் தென் 6th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர். பஞ்சாப்ல இருந்து ஸ்பிட் பண்ணி எடுத்தாங்க இல்லையா சண்டிகர். பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரெண்டு பேருக்குமே அவங்க தான் கேபிட்டலா இருக்காங்க, செப்பரேட்டட் ஃப்ரம் பஞ்சாப். ஸோ 7 and 8 தான் பாத்தீங்கன்னா 7 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டை வந்து ஸ்பிட் பண்ணி 2 யூட்டியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் 8th ஒன் இஸ் லடாக். 2019ல தான் இவங்க ரெண்டு பேருடைய ஃபார்மேஷன்ஸும் நடந்திருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ல இருந்து 2 யூட்டியா ஸ்பிட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இந்தியால எத்தனை நம்பர் ஆஃப் யூட்டிஸ் கேட்டாங்கன்னா 8. அவங்களுடைய ஃபார்மேஷன்ஸ் என்ன? நான் ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம தனித்தனியா ஒரு 3 வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி டூகெதரா லைக் ஸ்டேட்டோடைய ஃபார்மேஷன்ஸ் இனிஷியல் 1956ல எப்படி அந்த 4 கிளாசிபிகேஷன் ஸ்டேட்ல இருந்து கம்பைன் பண்ணி உருவாக்குனாங்க. 1956க்கு அப்புறமா எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து ஸ்பிட் ஆகி புது மாநிலங்கள் உருவாச்சு, என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் பின்னாடி ஸ்டேட்டோட அந்தஸ்து ரீச் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேக்குறாங்க ஒரு டைம் வந்து யூடியா இருந்து இப்ப ஸ்டேட்டா மாறினவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1956ல இருந்து ஜஸ்ட் நான் ஒரு ஸ்லைட் ஆட் பண்றேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது. பிகினிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் 1956ல யூடியா இருந்து இன்னைக்கு ஸ்டேட்டோட மாறினது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க 3 பேரை சொல்லலாம். 1956ல வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் யூடியா தான் இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டேட்ஹுட்ல இருக்காங்க. அண்ட் தென் மணிப்பூர் அண்ட் திரிபுரா. இவங்க 3 பேருமே வந்து ஃப்ரம் 1956ல யூடியா இருந்து இன்னைக்கு ஸ்டேட்ஹுட்டா வாங்கினவங்க. இன் பிட்வீன்ல ஆஃப்டர் 1956 யூடியா இருந்து ஸ்டேட்டா மாறினவங்க யாரு, ஸ்டேட்ஹுட் அப்படின்ற மாதிரி மாறினது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து நீங்க கோவா சொல்லலாம்.
ஸோ கோவா அந்த மாதிரி 1962ல யூடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1987ல தான் ஸ்டேட்ஹுட் ரீச் பண்ணாங்க. அண்ட் தென் அருணாச்சல் பிரதேஷ் வந்து 1972ல யூடியை தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பின்னாடி 1987ல தான் ஸ்டேட்ஹுட்டை வந்து ரீச் பண்ணாங்க. ஸோ கோவாவும் நீங்க மென்ஷன் பண்ணலாம், அருணாச்சலும் மென்ஷன் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேருமே ஆஃப்டர் 1956 யூடி அங்கீகாரத்தை முதல்ல பெற்று அதுக்கப்புறமா மாநில அந்தஸ்தை வந்து பெற்றிருக்காங்க. ஓகேவா, இந்த ரெண்டு பேர். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நீங்க வந்து கம்பைன் பண்ணிக்கணும். 1956ல இருந்து யூடியா இருந்து ஸ்டேட்டோட மாறினவங்க யாரு, ஆஃப்டர் 1956 யூடிஐ அந்தஸ்தை ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேட்டா மாறினவங்க யாரு, அண்ட் ஸ்டேட்டா இருந்து யூடியா மாறினது யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும்தான் எக்ஸாம்பிள். ஸ்டேட்டா இருந்து யூடியா இன்னைக்கு மாறினது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுவும் 2 யூடியா வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்தியால வந்து எல்லாமே இன்னைக்கு பைஃபுரிகேஷன் தான் இருக்கு, யூனிஃபைடு அப்படின்னு சொல்லி எதுவுமே ஆனது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியால யூனிஃபைடு ஆன ஒரு டெரிட்டரி இருக்கு அப்படின்னா அது டாமன் டையூ, தாதர் நார் ஹவாலி. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட். இந்தியால எல்லாமே பைஃபுரிகேஷன் தான் போயிருக்கு, 1 2 மாறி இருக்கு, 4 மாறி இருக்கு. ஆனா இவங்க தான் வந்து பைஃபுரிகேஷன்ஸ்ல இல்லாம யூனிஃபைடா மாறி இருக்காங்க. டாமன் டையூ அண்ட் தாத்ரா நாகர் ஹவாலி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா மாத்திருக்காங்க. அண்ட் 1956ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான மாற்றத்துக்குள்ளேயும் போகாதது. ஓகே, ஸோ நேம் சேஞ்ச் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா சிலர் எடுத்துக்கலாம். நம்ம நேம் சேஞ்ச் ஆனவங்க மெட்ராஸ் அஸ் தமிழ்நாடு அண்ட் மைசூர் அஸ் கர்நாடகா அண்ட் தென் பாம்பே மகாராஷ்டிரா அப்பவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் தென் ராஜஸ்தான் இவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் உத்தராஞ்சல் அஸ் உத்தரகாண்ட் அப்படின்னு மாறி இருக்கும். ஒரிசா இருந்தது ஒடிசாவா மாறி இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான நேம் சேஞ்ச் வந்து சில லட்சத்தீப் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, லட்சத்தீப், லக்கடிமினிகோ, அம்னிதீவி அப்படின்ற லட்சத்தீப்பா மாறி இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே நேம் சேஞ்சுக்குள்ள போயிருக்காங்க. லைக் நம்ம இது எழுதிக்கலாம், தமிழ்நாடு கர்நாடகா. நேம் சேஞ்ச் ஆனவங்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிசா அண்ட் லட்சத்தீப். மேபி நான் ஏதாச்சும் விட்டுருக்கலாம், விட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது வரைக்கும் பைஃபுரிகேஷனுக்குள்ளேயும் போகல, நேம் சேஞ்சுக்குள்ளேயும் போகல, சேஞ்ச் ஆகாத, நாட் சேஞ்ச்டு. இது எந்த மாற்றத்துக்குள்ளேயுமே ஸ்பிளிட்டும் ஆகல, நேம் சேஞ்சும் ஆகல. அந்த மாதிரி ஏதாவது டெரிட்டரிஸ் இருக்கா இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் எடுத்துக்கலாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நேம் சேஞ்சுக்குள்ளேயும் போகல, எதுவும் ஆகல, ராஜஸ்தான். அண்ட் தென் மற்றது எல்லாமே ஓரளவுக்கு நேம் சேஞ்ச் எல்லாம் இருக்கும். குஜராத் கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் கூட எடுத்துக்கலாம். அஸ்ஸாம் வந்து மேஜர் சேஞ்சஸ்க்குள்ள போயிருக்கு. கேரளா இவங்களும் எந்த விதமான சேஞ்சஸ்குள்ளேயும் போனதில்லை. இவங்க கிட்ட இருந்து எந்த விதமான ஸ்டேட்டும் பிரிஞ்சதும் இல்லை, அதே மாதிரி உள்ள வந்ததும் இல்லை. அந்தமான் கூட எடுத்துக்கலாம், அவங்கக்கிட்ட எந்த விதமான சேஞ்சஸும் இப்போ இல்லை, அந்தமான் அண்ட் நிக்கோபார். இந்த மாதிரி கீ ஃபேக்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 360 டிகிரில நம்ம எல்லா விதமான ஃபேக்ட்ஸும் பார்த்துட்டோம். யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதுல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஃப்ரம் தி பிகினிங் நம்ம இன்னைக்கு என்னென்ன நோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத ஷார்ட்டா நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம அடுத்த டாபிக் என்னன்றது சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு 1 by 1 பார்த்தோம். ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் அவங்களுடைய பொசிஷன்ஸ் என்ன, பிஃபோர் 1947 எப்படி இருந்தாங்க, 1950ல அந்த 4 போல் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னது, அண்ட் 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தோம், 2021 நம்மளுடைய ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் எவ்வளவு, இதான் நான் ஷார்ட் கட் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ல மூலயமா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபார்ம் ஆனது, எப்படிலாம் கம்பைன் பண்ணி பார்ட் ஏ பிசி எப்படிலாம் கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தோம். ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இவங்க எல்லாருமே நம்ம 14 ஸ்டேட்ஸ் பார்த்தோம். அண்ட் 1956ல இந்தியாவுடைய யூடிஸ்லாம் என்ன, அந்த 6 யூடிஸ் என்ன அப்படின்றத கிளியரா நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டேட்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1956.
15 states, 16 states, 17 state, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 until 29 வரைக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த எல்லா ஸ்டேட்ஸுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அண்ட் யூடிஸ் இன் இந்தியா இன் 2021. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா அது லைக் சின்ன ஒரு கீ ஃபேக்ட்ஸ் மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லா டாபிக்ஸுமே வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம். இதுக்கப்புறமா ஒரு 3 டாபிக்ஸ் தான் வரும். அதுல நமக்கு எல்லா விதமான யூனியன் அண்ட் டெரிட்டரி டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது ரொம்ப ஷார்ட் டாபிக் தான், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸும் சரி. அண்ட் தென் இன்னொரு டாபிக் வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா இன் 2021 அப்படின்னு இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும்னா 2 டாபிக் வரும். லைக் என்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் லென்த்தியான டாபிக். அது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதே ஆர்டர் தான், பட் எந்தெந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி படிக்கணும். அண்ட் தென் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு யூனியன் அண்ட் டெரிட்டரி, ஜஸ்ட் அந்த 4 ஆர்டிகல்ஸ் என்னன்றத ஒரு ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். நம்ம ஒரு 2 டேஸ்ல 2 வீடியோவா பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் குவிஸ் 5. அந்த முடிச்சதுக்கு அப்புறமா சிட்டிசன்ஷிப் அப்படின்ற சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட்ல கொடுங்க. பிகாஸ் இது கம்ப்ளீட்டா நான் வந்து கன்சாலிடேட் பண்ணி இந்த நோட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் ஐ வில் பி ஃபீலிங் லிட்டில் பிட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றத கீழே கமெண்ட் ஏரியால கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் டுகெதரா கேதர் பண்ணி தெரிஞ்சுக்காம இருப்பாங்க. அவனுக்கு இது தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா நிறைய விதமான நாலேஜ் அண்ட் சீக்கிரமா உங்களுடைய போர்ஷன்ஸ் கவர் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ டூ ஷேர் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆல்சோ. அண்ட் நம்மளுடைய அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.